ஹலோ வீவர்ஸ், மீனராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் இடப்பெயர்ச்சியின் மூலமாக இனி அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா? இத்தனை நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகிறதா? ஏதாவது மாற்றங்களானது ஏற்படுமா, இல்லை என்றால் மேலும் பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம். அதாவது மீனராசி நேயர்களுக்கு தற்போது 7.5 சனியுடைய முதல் கட்டமான விரய சனி நடந்துட்டு இருக்குங்க. பொதுவாகவே விரய சனி காலம் அப்படின்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய பணத்தை கொடுப்பாரு. ஆனால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளையும் நம்மளை செய்ய வைப்பாரு. ஒரு சில மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் இருக்கும், ஆனாலுமே தொடர்ந்து செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அப்படி நீங்கள் செலவு பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கையில் பார்த்தீங்கன்னா பணமே தங்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்த இடத்துல தான் நீங்க புத்திசாலித்தனமாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்த்தியும் வைக்கணுங்க. அதே போல சில தர்ம காரியங்களுக்கு நீங்க செலவு செய்யணுங்க. 4 பேருக்கு நீங்க தர்மம் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய பணமானது மேலும் மேலும் சேர ஆரம்பிக்குங்க. தேவையில்லாம விரய செலவு ஏற்படுது இல்லையா? அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆரோக்கிய ரீதியாக சில செலவுகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க ஒரு 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா தான தர்மங்களை கொடுத்துடுவாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதுங்க. அதே போல மீனராசி நேயர்களுடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையானது இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அக்காவோ இல்லைனா அண்ணனுக்கோ பார்த்தீங்கன்னா திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்குங்க. இது போன்ற எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் வீடுல நடைபெறாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லையா? இந்த ஒரு நிலை அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்களில் மாறப்போகுதா? இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நல்லதாக அமைய போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கலாங்க. அதே போல் மீனராசி நேயர்களுக்கு சொன்னது போல தான் இப்போது அவங்களுடைய கரண்ட்டாக அவங்களுடைய சுச்சுவேஷன் இருந்தால் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதே போல் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏப்ரல் மாதம் முழுவதும் நல்லது நடக்கணும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல சுபமான விஷயமானது வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனராசி நேயர்களே, வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க கொடுங்க. உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நல்ல மாற்றம் நிகழக்கூடிய காலகட்டமாக அமைய போகுதுங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் இருக்க கொடுங்க. சில தற்காலிக பிரச்சனை நீங்க சந்தித்தாலுமே அதனை சமாளித்து வாழ்க்கையில் நீங்க வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதமானது மீனராசி நேயர்களுக்கு அமைய போகுது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க பதவி உயர்வு கூட பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாங்க. பொருளாதார சிக்கல்கள் மற்றும் போராட்டங்கள்ல இருந்து விடுபடலாம். உங்களுடைய வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய சேமிப்பு கணிசமாக அதிகரிக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் மற்றும் மன அழுத்தங்கள் குறையும். நீங்க ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதியானது கிடைக்க கொடுங்க. உங்களுடைய செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்குங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவ அனைவரிடமும் நீங்க சுமூகமான நல்லுறவை நீங்க ஏற்படுத்தி கொள்ளணும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியை காண்பீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே போட்டியாளர்களையும் வெற்றியை காண்பீர்கள். அதாவது உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் சரிங்க, ப்ரொஃபஷனல் லைஃப்பும் சரிங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நிதி ரீதியாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகம் தொழில் மூலமாக நல்ல வருமானமானது கிடைக்குங்க. உங்களுடைய உத்தியோக முன்னேற்றம் இல்லைனா பொருளாதார முன்னேற்றத்திற்கு நீங்கள் வெளிநாடு இல்லைனா வெளி மாநிலங்களுக்கு இடம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. படித்து முடித்து ரொம்ப நாட்களாக அப்ராட் போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள்
அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அங்கு நிறைய பணத்தையும் சம்பாதிப்பீர்கள். நீங்கள் அதிக அளவிலான பயணங்கள் மேற்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இந்த மாதம் வீடு, நிலம் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. பெரிதளவுக்கு முதலீடு செய்ய வேண்டாங்க. இந்த மாதம் முதலீடுகளை மேற்கொள்வதன் மூலமாக நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதை அப்படியே பார்த்தீங்கன்னா செய்துட்டு வாங்க. அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க. உங்களுடைய உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ இல்லைனா கணவராக இருந்தாலும் சரிங்க, இல்லைனா உங்களுடைய தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டேயும் ஆலோசனை கேட்டுட்டு முடிவெடுப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் சிரமங்களை சமாளித்து தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் முன்னேற முடியுங்க. உங்களுடைய இளைய உடன் பிறப்புகளை அவர்களுடைய வளர்ச்சியில் ஆதரிக்க முடியும். இது எதிர்காலத்தில் வருமானத்தை கொடுக்குங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உத்தியோகம், அதாவது இந்த மாதம் உங்களுடைய உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. புதிய வாய்ப்புகளின் மூலமாக மாற்றங்கள் ஏற்படலாம். இது உங்களுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அதாவது உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் மேம்படுங்க. அதன் மூலமாக நீங்கள் பணியிடத்தில் உள்ள அனைவருடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பதவி உயர்வு இல்லைனா சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களில் ஒரு சிலர் தொழிலை மேம்படுத்த வெளிநாடு கூட சென்று வருவீர்கள். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கான பலனை நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் மீனராசி நேயர்களுக்கு கிடைத்தே தீருங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்றாலுமே நீங்கள் சில சிரமங்களை சந்தித்த பிறகுதான் பெரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சின்னதாக பிரச்சனை வரும்போது அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆயிடாதீங்க. அதையும் தாண்டி நீங்கள் உழைப்பை போடும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல லாபத்தை பார்த்தீங்கன்னா உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் உங்களுடைய இலக்கை அடையும் வரைக்குமே உங்களது அனைத்து செயல்பாடுகளையும் தொடர்ந்து நடத்துங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய நலம் விரும்பிகளின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ளுங்கள். வியாபார நடவடிக்கைகளால் உங்களுக்கு செலவுகள் உயரலாம். மேலும் முதலீடுகள் திடீரென்று நஷ்டத்தை கூட ஏற்படுத்தலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொறுமையை கடைபிடித்து உங்களுடைய வளர்ச்சிக்காக வணிகத்தில் உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளை செய்துட்டு வாங்க. இறைவனை தவறாமல் வழிபாடு செய்து கொள்வது இந்த மாதம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், முகம், கண்கள், அடிவயிறு இல்லைனா முதுகெலும்பு தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த ஏப்ரல் மாதம் சாதகமான காலமாக இருக்குங்க. எனவே முழுமையான மீட்புக்கு இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தால் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்லலாம். இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அதாவது கண், முதுகெலும்பு, வயிறு தொடர்பான எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க இது வரைக்கும் அப்படின்னா தற்காலிகமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் மருத்துவருடைய அறிவுரைகளை பின்பற்றி நீங்கள் பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக பெரிதளவுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் தொழிலில் கவனம் செலுத்தி உங்களால் உங்களுடைய இலக்கை அடைய முடியுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கை, அதாவது உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் மகிழ்ச்சி மிக்கதாக இருக்குங்க. ஒற்றையர்கள் தங்களுடைய துணையை கண்டு கொள்வார்கள். ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடியவர்கள் இப்போது அவங்களுடைய விருப்பத்தை அவங்களுடைய விரும்பியவர்களிடம் சொல்லும்போது டபுள் சைடாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. காதலில் மகிழ்ச்சி இருக்கும் என்றாலுமே புதிய நபருடன் இடைவெளி விட்டு பழகுவது நல்லதாக இருக்க கொடுங்க. நண்பர்களிடத்தில் இடைவெளியை பின்பற்ற வேண்டும். புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. அதே போல் புதிதாக வரக்கூடிய நண்பர்களிடம் உங்களை பற்றிய முழுமையான விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண வேண்டாம். அப்புறம் ஏன்டா ஷேர் பண்ணோம் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. உங்களுடைய நண்பர்கள் காதல் விஷயங்களில் உங்களை தூண்ட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது நீண்ட கால உறவாக நிலைத்து நிற்க வாய்ப்பு கிடையாதுங்க. அதாவது சும்மா அந்த பொண்ணு உன்னை தான் பார்க்குது, இல்லை அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களை பார்த்தீங்கன்னா இது போன்ற ஆசை வார்த்தையை தூண்டி நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணி, ஆனால் அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா நீடிக்காது. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன
பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக ஏற்படும் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய காதல் துணையை தேர்ந்தெடுப்பதில் பொறுமையாக இருக்கணுங்க. காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் 1-2 முறை யோசிக்க வேண்டும். திருமணமான தம்பதியர் கடந்த கால சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள். இந்த மாதம் உறவில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியானது காணப்படுங்க. வெளி இடங்களுக்கு பயணம் சென்று வருவதன் மூலமாக உறவில் இன்னுமே நெருக்கமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் சிறப்பாகவே இருக்க போகுது. பெரிதளவுக்கு முதலீடு செய்ய வேணாம். இருக்கின்ற வேலையை அப்படியே தொடர்ந்து செய்துட்டு வாங்க, முன்னேற்றமானது கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.